இன்றைய அனுதின தியானம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோட பூரணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 7:1. பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்பது தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. பரிசுத்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. யோவான் 17:14. பவுல் நாம் பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லுவதற்கு முன்பு நமக்கும் இந்த உலகத்தாருக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லி நாம் அவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். அநீதியோடும் இருளோடும் நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் அந்நிய தெய்வங்களுக்கும் இசைவு கிடையாது. அவிசுவாசியுடனே நமக்கு பங்கு கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:17. நமக்கும் தேவனுக்கும் இடையே நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பயத்தை பரிசுத்தத்தின் மூலம் வெளிப்படுத்துவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவனின் குணத்தை பிரதிபலிப்பதாகும். இதை நாம் உலகத்துக்கு உரியவர்களாக செய்ய முடியாது. ஆனால் நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியின் கிரியை மூலம் செய்யலாம். யோசேப்பு தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்ந்தபடியால் அவன் பாவத்திற்கு விலகி ஓடி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆதியாகமம் 39:9. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவி உடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.